ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா. நமஸ்காரம் பசங்களா. நம்ம இப்ப சம்யுக்தாட்சரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கண்ணா. அந்த சம்யுக்தாட்சரங்கள்ல லாஸ்ட் கிளாஸ்ல கடைசியா பார்த்த அக்ஷரங்கள் இப் கூட்டல் ர பிர. அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுல இருந்து பார்த்துட்டே வரலாம் கண்ணா. சரியா? இங்க பாரு கண்ணா, இப் கூட்டல் ர பிர. இது எல்லாரும் எழுதிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கண்ணா. லாஸ்ட் கிளாஸே நம்ம இதை பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கண்ணா. எஸ் அடி, இது எழுதி இருக்கோம் அடி. வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ நான் இப்போ இந்த அக்ஷரத்தை ஒரு ஆவர்த்தி வாசிச்சு காமிங்கோப்பா. ஆதித்யா வாசிக்கண்ணா. இப் கூட்டல் ரா ரா. வெரி குட். தயாநாராயணன். இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட். தீக்ஷா. இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட். ஹரிப்ரியா. இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட். கேஷவ். கேஷவ். கிருத்தஜ்ஞன். இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட். மான்யா. இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட் மான்யா. நான் சொன்னமா. கேஷவ் சொல்லுமா. இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட். ஸ்ரீநிதி சொல்லுமா. இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட். சாரங்கா சொல்லுப்பா. சாரங்கா. வெரி குட் சாரங்கா. ஸ்ரீ கிருஷ்ண சடகோபன். இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட் வெரி குட் கண்ணா. வெரி குட் கண்ணா. ஸ்ரீ கிருஷ்ண சடகோபன் என்ன சொன்னமா. அடுத்தது ஸ்ரீரங்க ராமானுஜம். ஸ்ரீரங்க ராமானுஜம். அடி இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட் பாய். ஸ்ரீநிகேதன். இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட் பாய் ஸ்ரீநிகேதன். நன்னா சொன்னமா. ஸ்ரீராமன் முகுந்தன். இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட் பாய் ஸ்ரீராமன் முகுந்தன். வர்ஷா அண்ட் சந்தியா. இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட். இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட். அனிருத். எஸ் அனிருத். அடியே எஸ் அனிருத். இப் கூட்டல் ரா பிரா. வெரி குட் பாய். எல்லாரும் என்ன சொன்னீங்க? இப்போ அடுத்த அக்ஷரம் சொல்லுமா. அடியே நாங்க லாஸ்ட் வீக் அட்டெண்ட் பண்ணல அடியே கிளாஸ், 2 கிளாஸுமே. சரிடா கண்ணா, நோ ப்ராப்ளம். அதை பத்தி கவலைப்படாத. சரியா? பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அடியே. அப்போ ஹோம்வொர்க்கும் செஞ்சு முடிச்சிட்டோம் அடியே. வெரி குட் வெரி குட். இப்படிதான் ரோல் மாடல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். வெரி குட். சரியா? இது மாதிரி இருக்கக்கூடிய பசங்களுக்கு இது மாதிரி வர்ஷா, சந்தியா, ஸ்ரீராமன் முகுந்தன், ஸ்ரீநிகேதன், ஸ்ரீ ரங்க ராமானுஜம், ஸ்ரீ கிருஷ்ண சடகோபன், சாரங்கா, ஸ்ரீநிதி, மான்யா, கிருத்தஜ்ஞன், கேஷவ், ஹரிப்ரியா, தீக்ஷா, தயாநாராயணன், அனிருத், ஆதித்யா, இந்த பசங்களுக்கெல்லாம் நான் ஒரு பேட்ஜ் கொடுக்குறேன். அதை நீங்க ப்ரௌடா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கோங்க. சரியா? நீங்க எல்லாரும் யார் தெரியுமா? எஸ் எஸ் எஸ். இந்த 3 எஸ்க்கு என்ன தெரியுமா அர்த்தம்? செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நீங்க எல்லாம் சந்தோஷமா சொல்லிக்கலாம். உங்களை யாரும் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. உங்களை நீங்களே நன்னா கவனிச்சுப்பீங்க. உங்களுடைய ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்களே நன்னா பண்ணுவீங்க. ஓகே, வெரி குட். நீங்க எல்லாரும் யாரு? செல்ஃப்
supervise students. Okay வாக்கண்ணா? Okay. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ இன்றைய பாடத்துக்குள்ள போலாம். இன்றைய பாடத்துல முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அக்ஷரம் என்ன அப்படின்னா இப் கூட்டல் ல ப்ள. எப்படி எழுதணும்? இங்க இப் கூட்டல் ல, இப் கூட்டல் ல ப்ள எப்படி எழுதணும்? ப்ள ப்ள எழுதி காமி பார்க்கலாம். நீங்க தான் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு, அழகா எழுதுவீங்களே. வெரி குட். வர்ஷா எழுதியாச்சு. அடுத்தது கிருத்தஜன் எழுதியாச்சு. கிட்ட கொண்டு வா பட்டு. வெரி குட் வெரி குட். அடுத்தது இந்த குழந்தை தயா நாராயணன் எழுதியாச்சு. அடுத்தது இன்னொரு குழந்தை கேஷவ். நன்னா எழுதிருக்கப்பா கேஷவ். ஸ்ரீநிதி நன்னா எழுதிருக்க. பட்டு ஸ்ரீநிதி இங்க பாரு. ஸ்ரீநிதி நீ ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிருக்கிறதுல, இந்த பிளான் மேல வந்து கலர் போர்டு போடணும் பாரு, நீ மிஸ் பண்ணிட்ட பாரு, அதை மட்டும் போட்டு காமிடாக்கண்ணா. அடுத்தது வர்ஷா பண்ணியாச்சு. மான்யா குட் கேர்ள். அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ண ஷடகோபன் நன்னா எழுதியிருக்கம்மா. வெரி குட் சந்தியா. அடுத்தது ஹரிப்பிரியா கீழே கொண்டு வாக்கண்ணா. வெரி குட் நன்னா எழுதியிருக்கம்மா. ஸ்ரீ நிகேதன் கிட்ட கொண்டு வா. ஸ்ரீநிகேதன் ஸ்ரீநிகேதன் கிட்ட கொண்டு வாப்பா. குட் பாய். அடுத்தது அனிருத் குட் பாய் நன்னா எழுதியிருக்க அனிருத். வெரி குட். அனிருத் நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா அனிருத்? இது பாரு, 2 லைன் இருக்குன்னா இந்த 2 லைன்ல இந்த பிளான் அப்படின்றது இந்த லைனுக்கு மேல வரணும். அது மட்டும் நீ செக் பண்ணி கரெக்டா பண்ணணும். சரியா? இந்த குழந்தை சாரங்கா கிட்ட கொண்டு வாப்பா. இப்ப கூட்டல்ல பிள. வெரி குட். அந்த இடத்துல இந்த பிளஸ் விட்டுட பாரு சாரங்கா. இதை மட்டும் எழுதிக்கும். சரியா? எல்லாரோட பாத்துட்டேன்னா. வெரி குட். ஸ்ரீ ரங்க ராமானுஜம் குட் பாய். ஸ்ரீ பெருந்தேவி எங்க கண்ணா? குழந்தை வந்திருக்காளா? சரி கண்ணா. அவரே இருப்பட்டு. ஆதித்யா நன்னா எழுதிருக்க. ஆதித்யா குட் பாய். ஸ்ரீநிதி வெரி குட் கரெக்ட் பண்ணிட்டாக்கன்னா. வெரி குட் கேர்ள். அடுத்த அக்ஷரம். ஓகே, இந்த அக்ஷரத்தை ஒரு அளவு வாசிச்சு காமிச்சிருந்தோம். சரியா? இப்ப முதல்ல வாசிக்க வேண்டியது யாருன்னா வர்ஷா அண்ட் சந்தியா. வாசிங்கம்மா. இப் கூட்டல் ல ப்ள. இப்ப கூட்டல் ப்ள. வெரி குட். கூட்டல் ல ப்ள. வெரி குட். ஸ்ரீராமன் முகுந்தன். இட்டு கூட்டல் ப்ள இப்ள. வெரி குட் பாய். ஸ்ரீநிகேதன். இப்ப கூட்டல் ல ப்ள. வெரி குட் பாய். ஸ்ரீநிதி. இப்ப கூட்டல் ல ப்ள. வெரி குட் கேர்ள். ஸ்ரீ ரங்கராமானுஜம். இப்ப கூட்டல் ல ப்ள. வெரி குட். ஸ்ரீ கிருஷ்ண ஷடகோபன். வெரி குட். சாரங்கா. சாரங்கா. வெரி குட். ரொம்ப லோவா கேக்குறதா சாரங்கா, கொஞ்சம் வாய்ஸ் கரெக்டா பண்ணிக்கோ. மான்யா. வெரி குட். வெரி குட் மான்யா. உன்னுடைய நார்மலா உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வாய்ஸ் வரல மான்யா, ரொம்ப கம்மியா இருக்கு. அது ஏன் செக் பண்ணிக்கோங்கண்ணா. அடுத்தது கிருத்தஜன். சொல்லு 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 கண்ணா. ஆனா கொஞ்சம் கம்மியா கேக்குறதுடா பட்டு. வெரி குட். இப்ப நல்லா சத்தமா கேட்டது. வெரி குட். கிருத்தஜன். வெரி குட் பாய். கேஷவ்.
வெரி குட். ஹரிப்ரியா. இப்ப கூட்டல்ல ப்ள. வெரி குட். தீக்ஷா. தீக்ஷா. இப்ப கூட்டல்ல ப்ள. ப்ள. வெரி குட். தயாநாராயணன். இப்ப கூட்டல்ல ப்ள. வெரி குட். அனிருத். இப்ப கூட்டல்ல ப்ள. வெரி குட் பாய் அனிருத். அடுத்தது ஆதித்யா. இப்ப கூட்டல்ல ப்ள. வெரி குட் வெரி குட். நல்லா சொல்றீங்க பாப்பா. அடுத்த அக்ஷரம் வந்து இப்பு கூட்டல் த. எப்படி சொல்லணும் இங்க பாரு. இந்த அக்ஷரம் எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்கன்னா இப்பு கூட்டல் த. எப்படி எழுதணும்? இது மாதிரி இப்பு போட்டு பக்கத்துல த போடும். இப்பு கூட்டல் த. அடியனாரு இப்பா இப்பா. இப்பு இல்ல பட்டு இப்பு. வெரி குட். வர்ஷா நல்லா எழுதியிருக்கம்மா. கிருத்தஜ்ஞன் கிட்ட கொண்டு வாடா கண்ணா. வெரி குட். நல்லா எழுதியிருக்க கிருத்தஜ்ஞன். இந்த குழந்தை ஸ்ரீநிதி நல்லா எழுதியிருக்கம்மா. இப்ப ஸ்ரீநிதி பட்டு இங்க பாரு. இங்க ஸ்ரீநிதி இங்க பாரு. இந்த பாலுக்கு கீழே இந்த ஸ்டோக்கு விட்டுட்ட பாரு. அதை மட்டும் மாத்திக்கும். இந்த குழந்தை யாரு? அனிருத். அனிருத் நல்லா எழுதியிருக்க பட்டு. இது பேர் அனிருத். இங்க பாரு. இந்த த எழுதும் போது இவ்வளவு தூரம் வந்து கீழே இப்படி கொண்டு வரணும் கொஞ்சம். இப்படி கொண்டு வரணும் கொஞ்சம். அதை மாத்திக்கோ கண்ணா. அடியே ஸ்ரீநிதி எழுதியாச்சு. கரெக்ட் பண்ணியாச்சு. வெரி குட் ஸ்ரீநிதி. நல்லா எழுதியிருக்கம்மா. மான்யா. மான்யா குட்கள் நல்லா எழுதியிருக்க மான்யா. அடுத்தது வர்ஷா. சந்தியா. சந்தியா நல்லா எழுதியிருக்க சந்தியா. வெரி குட். ஆதித்யா. ஆதித்யா கொஞ்சம் கிட்ட கொண்டு வாடாக்கணும். வெரி குட் ஆதித்யா. நல்லா எழுதியிருக்க ஆதித்யா. குட் பாய். அடுத்தது ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன் கிட்ட கொண்டு வாடா கண்ணா. வெரி குட் வெரி குட் ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன். சாரங்கா கொஞ்சம் கிட்ட கொண்டு வா கண்ணா. வெரி குட். நல்லா எழுதியிருக்கப்பா சாரங்கா. குட் பாய். காமிக்கிறீங்களா? காமிக்கிறேன் பட்டு. இது எங்க இருக்கு பாரு பட்டு. இந்த குழந்தை கேஷவ். நல்லா எழுதியிருக்கப்பா கேஷவ். குட் பாய். தயா நாராயணன். ஒரே நிமிஷம் பட்டு இரு. தயாநாராயணன் கொஞ்சம் கிட்ட கொண்டு வாடா கண்ணா. வெரி குட். நல்லா எழுதியிருக்கம்மா தயாநாராயணன். வெரி குட். அடுத்தது ஹரிப்ரியா. கிட்ட கொண்டு வாடா பட்டு. இப்பு கூட்டல் த. வெரி குட். நல்லா எழுதியிருக்கம்மா. இந்த குழந்தை ஸ்ரீராமன் முகுந்தன். குட் பாய். இப்பு கூட்டல் த. சரி. ஸ்ரீராமன் முகுந்தன் பட்டு. இப்ப பாரு. இந்த இப்பு மட்டும் நல்லா ரவுண்டா போட்டு இப்படி கொண்டு வராங்க. சரியா? அது ஒண்டி மாத்திக்கோ. இந்த குழந்தை ஸ்ரீ ரங்கராமன். நல்லா எழுதியிருக்கப்பா. சொல்லுமா. நீங்க முன்னாடி பேச போது வாய்ஸும் வீடியோவும் பிரேக் ஆச்சு. சரி பட்டு. இப்ப தெரியறதா பாரு. இப்போ வந்து எல்லாமே வெரி குட். இந்த குழந்தை ஸ்ரீராமன் முகுந்தன். வெரி குட் பாய். நல்லா எழுதியிருக்கப்பா. குட் பாய். சரி. இப்ப இந்த அக்ஷரங்களை வாசிக்கணும். முதல்ல ஆதித்யா நீ வாசிக்கணும் கண்ணா. இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்கோப்பா. இப் கூட்டல் த. இப்த சொல்லு கண்ணா. இப்பு கூட்டல் த. இப்தா. அனிருத். இப்பு கூட்டல் த. இப்த. சரி. தயாநாராயணன். இப்பு கூட்டல் த. இப்த. வெரி குட். தீக்ஷா. இப்பு கூட்டல் த. இப்த. வெரி குட். அடுத்தது ஹரிப்ரியா. இப்பு கூட்டல் த. இப்த. வெரி குட். கேஷவ். இப்பு கூட்டல் த. இப்த.
வெரி குட். கிருத்தஜ்ஞன். இப்பு கூட்டல் த இப் த. வெரி குட் கிருத்தஜ்ஞன், வெரி குட் பாய். மான்யா. மான்யா. இப்பு கூட்டல் த இப் த. வெரி குட் மான்யா. சாரங்கா. இப்பு கூட்டல் த இப் த. வெரி குட். ஸ்ரீ இருங்க, ஸ்ரீநிகேதன் அப்பதே காமிச்சுட்டு இருக்க, கிட்ட கொண்டு வாடா கண்ணா. பட்டு நீ என்ன தெரியுமா பண்ற பட்டு, இது வேற ஒரே லைன்லயே ஒரு 2 லெட்டர் எழுதியிருக்க, அது மாதிரி எழுதாத பட்டு. இது வேற ஒரு லைன்ல எழுதி முடிச்சிட்டேன்னா ஒரு லைன் கேப் விட்டு அடுத்த லைன்ல பெருசா எழுது. சரியா? இப்ப அது மாதிரி எழுதி காமி பார்க்கலாம் எனக்கு. சரி, கடைசியா யாரு வாசிச்சிருக்கா? சாரங்கா வாசியாப்பா. ஸ்ரீ கிருஷ்ண ஷடகோபன் வாசிப்பா. இப்பு கூட்டல் த. இப்பு கூட்டல் த இப். சரியா? ஓகே அடியன். வெரி குட். ஸ்ரீ ரங்கராமானுஜம். இப்பு கூட்டல் த இப் த. வெரி குட். ஸ்ரீநிதி. இப்பு கூட்டல் த இப் த. வெரி குட். ஸ்ரீநிகேதன். இப்பு கூட்டல் த இப் த. வெரி குட். ஸ்ரீராமன் முகுந்தன். இப்பு கூட்டல் த இப் த. வெரி குட் பாய். அடுத்தது வர்ஷானு சந்தியா. இப்பு கூட்டல் த இப் த. வெரி குட். இப்பு கூட்டல் த இப் த. வெரி குட். நல்லா சொன்னீங்கப்பா, நல்லா சொன்னீங்கப்பா. யாருக்காவது நான் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனா? யாராவது சொல்லணுமா? சரி, அடுத்த அக்ஷரம் போலாமா? இல்ல நான் இன்னும் எழுதி காமிக்கல, ஆனா எழுதணும். சரி, அந்த அக்ஷரத்தை திருப்பி நான் எழுதி காமிக்கிட்டோமா? பார்த்து எழுதிக்கிறியா? இல்ல அடியன், வேண்டாம் அடியன். சரி, நீ காமி, நான் பாக்குறேன், செக் பண்றேன். சரி, அதுக்குள்ள நான் அடுத்த அக்ஷரம் எழுதி வச்சுக்கிறேன். நீ காமிச்ச உடனே உனக்கு ஒண்ணு அந்த அக்ஷரம் காமிக்கிறேன். இப்பு கூட்டல் ர பிர. இப்பு கூட்டல் ர பிர. எழுதிக்கோக்கண்ணா. இப்பு கூட்டல் ர பிர. வர்ஷா குட் கேர்ள், இல்ல சாரி சந்தியா குட் கேர்ள், நல்லா எழுதியிருக்காமா. இந்த குழந்தை தயா நாராயணன் குட் கேர்ள், நல்லா எழுதியிருக்க. வெரி குட். இதோ பாக்குறதா பட்டு. குட் பாய், என்ன எழுதியிருக்கப்பா. ஸ்ரீநிகேதன். இது ஒரே விஷயம் இருக்கா? ஸ்ரீநிகேதன் நீ காமி. வெரி குட். இப்போ கூட்டல் தான் இப்ப பட்டு. இப்ப இந்த அக்ஷரத்தை எழுதி காமிச்சிடும். வெரி குட். கேஷவ், நல்லா எழுதியிருக்கப்பா. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. ஸ்ரீநிதி பட்டு. ஸ்ரீநிதி இங்க பாரு, இதுல இந்த ஸ்டோக் விட்டுட்ட பட்டு. இந்த ஸ்டோக் எழுதிக்கோ. இப். அடுத்தது ஸ்ரீ ரங்கராமானுஜம். வெரி குட், நல்லா எழுதியிருக்கப்பா. ஸ்ரீராமன் முகுந்தன். வெரி குட், நல்லா எழுதியிருக்க கண்ணா. ஸ்ரீநிதி அதை மாத்திட்டமா. வெரி குட் கேர்ள். இந்த குழந்தை கிருத்தஜ்ஞன், கிட்ட கொண்டு வாடா பட்டு. வெரி குட், வெரி குட், நல்லா எழுதியிருக்கப்பா. ஸ்ரீ கிருஷ்ண ஷடகோபன், கொஞ்சம் கிட்ட கொண்டு வரணும். அந்த இடம் கொஞ்சம் இருட்டா இருக்குடா கண்ணா, சரியா தெரியலம்மா. வெரி குட், நல்லா எழுதியிருக்கப்பா. இப்போ கூட்டல்ற வெரி குட். அடுத்தது அனிருத். இப்போ கூட்டல்ற பட்டு. இங்க பேர் அனிருத். இங்க நீ வந்து நடுவுல ஒரு கோடு போடுறதுக்கு மிஸ் பண்ணிட்டப்ப. இந்த இப்படி போட்டல நானு, அதை நீ மிஸ் பண்ணிட்டப்ப. அது போட்டாதான் அது பிராண்ட் இருக்கும், இல்ல இது பிராண்ட். அதை மாத்திக்கோமா.
இந்த குழந்தை ஹரிப்பிரியா நன்னா எழுதியிருக்கமா. இப்ப கூட்டல் ரா பிரா. வெரி குட். வெரி குட் அனிருத், நன்னா எழுதியிருக்கப்பா. அடுத்தது இந்த குழந்தை ஆதித்யா. இப்ப கூட்டல் ரா பிரா. வெரி குட், நன்னா எழுதியிருக்கா ஆதித்யா. குட் பாய். இந்த குழந்தை சாரங்கா கிட்ட கொண்டு வாடா. வெரி குட் சாரங்கா, நன்னா எழுதியிருக்கப்பா. ஆல் போர்டு தெரியல அடியன். தெரியுதா? இப்போ தெரியாது அடியன். எழுதிக்கோப்பா. இப்ப கூட்டல் பிர. இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிங்க கண்ணா. இப்ப முதல்ல சொல்ல வேண்டியது வர்ஷா அண்ட் சந்தியா. இப்ப கூட்டல் பிர. இப்ப கூட்டல் பிர. வெரி குட். இப்ப கூட்டல் பிர. வெரி குட். ஸ்ரீராமன் முகுந்தன் சொல்லி காமிப்பா. இப்ப கூட்டல் பிர. வெரி குட். ஒரே நிமிஷம் பட்டு நல்லா சொன்ன ஸ்ரீராமன் முகுந்தன். ஸ்ரீநிகேதன் அது காமிடா கண்ணா, எழுதினது காமி. வெரி குட், நல்லா எழுதிக்கப்பா. இப்போ இங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா சொல்றேன், அது கேட்டுக்கோங்க சரியா? இப்போ உங்களுடைய நோட் வந்து இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதுல எழுதுறீங்கன்னு வச்சுக்கோயேன். பிர அப்படின்னு எழுதுறீங்கன்னா அடுத்த லைன்ல எழுதக்கூடாது, அதுக்கு அடுத்த லைன்ல எழுதணும் சரியா? ஏன்னா நீங்க ஏற்கனவே எழுதின மேல இருக்கக்கூடிய லெட்டர் வந்து கீழே இருக்கக்கூடிய லெட்டரை வந்து மறைச்சு விடுறது சரியா கண்ணா? இப்ப 2-3 பசங்களுடைய நோட் நான் பார்த்தேன். அந்த பசங்க வந்து நடுவுல கேப் விடுறது இல்லை. அதே மாதிரி நீங்க வந்து நல்லா பெருசு பெருசா எழுதுறதுக்கு பழகிக்கோங்க சரியா? ஏன்னா இப்ப நீங்க பெருசு பெருசா எழுத பழகிட்டீங்கன்னா அது ஒன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்க எல்லாம் பெரியவாளா இருக்கும்போது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் சின்னதாகிட்டே வந்துடும். இப்பவே நீங்க குட்டி 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 குட்டியா எழுதினீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு ரொம்ப குட்டியா போயிடும். புரியாத கண்ணா? அதனால பெருசு பெருசா எழுதி பழகணும் சரியா? வெரி குட். இப்ப யார் வாசிக்கணும்? ஸ்ரீநிகேதன், நீ வாசிக்கணும்ப்பா. ஸ்ரீநிகேதன் அடியன் என்னோட புக்க ஷோ பண்ணல. என்ன பண்ணும்? என்னோட புக்க ஷோ பண்ணல அடியே. காமி கண்ணா, காமிடா கண்ணா. நீ ஒரே நிமிஷம் உன்னோடது மான்யா, உன்னோடது காமி. ஒண்ணு கொஞ்சம் கிட்ட கொண்டு வாடா. கொஞ்சம் இது பண்ண. இப்ப கூட்டல் த, இப்ப கூட்டல் ர. வெரி குட் கேர்ள், நல்லா எழுதிருக்கமா அன்யா. குட் கேர்ள். இப்போ ஸ்ரீநிகேதன் சொல்லுப்பா. இப்ப கூட்டல் ர பிர. வெரி குட். ஸ்ரீநிதி சொல்லுமா. இப்ப கூட்டல் ர பிர. வெரி குட் ஸ்ரீநிதி. ஸ்ரீரங்கராமானுஜம் சொல்லுமா. ஸ்ரீரங்கராமானுஜம். இப்ப கூட்டல் ர பிர. வெரி குட். ஸ்ரீ கிருஷ்ண சடகோபன். வெரி குட். சாரங்கா சொல்லுமா. ஸ்ரீநிதி மியூட் பண்ணிக்கோமா. சாரங்கா சொல்லுமா. சாரங்கா சரி. மான்யா சொல்லுமா. இப்ப கூட்டல் ர இப்ர. வெரி குட் கேர்ள் மான்யா. கிருதஜன் சொல்லுப்பா. இப்ப கூட்டல் ர பிர. குட் பாய், குட் பாய். அடுத்து சொல்லுமா கண்ணா. கேஷவ் சொல்லுமா. கேஷவ். வெரி குட் பாய் கேஷவ். அடுத்து தீக்ஷா சொல்லுமா. ஹரிப்பிரியா. இப்ப கூட்டல் ர பிர.
வெரி குட் தீக்ஷா. ஹரிப்பிரியா சொல்லுமா. இப் கூட்டல் ர ப்ர. வெரி குட். தயாநாராயணன் சொல்லுமா. இப் கூட்டல் ர ப்ர. வெரி குட். அனிருத்தி சொல்லுமா. இப் கூட்டல் ர ப்ர. வெரி குட் பாய் அனிருத். அடுத்த ஆதித்யா சொல்லுமா. இப் கூட்டல் ர ப்ர. வெரி குட் பாய் ஆதித்யா. நல்லா சொன்னீங்கம்மா. வெரி குட். அடுத்த அக்ஷரம் போலாமா? யாருக்காவது நான் மிஸ் பண்ணிட்டேனா? யாராவது சொல்லாம விட்டுட்டீங்களா? நோடியன். நோடியன். சரி. நோடியன். அடுத்த அக்ஷரம் இப்பு கூட்டல் எப்படி எழுதணும்? இப்பு கூட்டல் எப்படி எழுதணும்? இப்படிதான் எழுதணும். இப்பு கூட்டல் எழுதிக்கோங்கப்பா. அடியன் இது லாங் லெட்டர் இபாடியன். வெரி குட் வர்ஷா எழுதியாச்சு. வெரி குட். இது லாங் லெட்டர் இபாடியன். ஆமா பட்டு லாங் லெட்டர் சொல்லக்கூடாது. இது பவர்க்கத்துல 4வது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும், அழுத்தி சொல்லணும். சரியா கண்ணா? இபா. இப்போ பட்டு ஒரே நிமிஷம் பட்டு இருடா கண்ணா ஒரே நிமிஷம். கிருத்தவிஜயன், நீ இப்போ உன்னுடைய நோட் எழுதும் போது நான் பார்த்தேன். இங்க பாரு, நீ என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம் பண்ணிருக்க. இங்க பாரு, இப்படி போட்டுட்டு இதை சேர்த்து போட்டுடுறா கண்ணா. இந்த அக்ஷரத்துக்கு மேல அந்த தலைப்போடு போடக்கூடாது. சரியா? எப்படி எழுதணும் இது அப்படின்னா இப்படிதான் எழுதணும். மாத்திக்கூடா கண்ணா. சந்தியாவும் அதே மிஸ்டேக் தான்ப்பா பண்றா. சந்தியா அந்த தலைப்போடு தொடக்கூடாது, மாத்திடு. இந்த ஸ்ரீநிதி குழந்தை அதே மிஸ்டேக் தான் பண்ணிருக்கா. ஸ்ரீநிதி நீயும் மாத்திட்டு பட்டு இது மாதிரி இது தொடக்கூடாது கண்ணா, தள்ளி இருக்கணும். ஓகே அடியேன், மாத்திட்டேன் அடியேன். தயானந்த கிட்ட கொண்டு வாடா கண்ணா. உனக்கு ஒண்ணு கொஞ்சம் ரைட் சைட்ல கொண்டு வா. ரைட் சைட்ல அப்படியே கொண்டு வாடா. இப்பு கூட்டல் பட்டு தயானந்தன் நீயும் அதே மிஸ்டேக் பண்றக்க பாரு பட்டு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல கேப் வரணும்டா பட்டு. மாத்திடுறா கண்ணா. ஹரிப்பிரியா கிட்ட கொண்டு வரா கண்ணா. வெரி குட் ஹரிப்பிரியா, நீ கரெக்டா எழுதிருக்க. உன்னோடது கரெக்டா தான் இருக்கு. வெரி குட் கேர்ள். வர்ஷா இது கரெக்டா இருக்க. இது வர்ஷாவா சந்தியாவா? சந்தியா கரெக்டா எழுதிருக்க. சந்தியா குட் கேர்ள். கேஷவ் நீயும் அதே மிஸ்டேக் தான் பண்றிருக்க. இது பாரு, இந்த கேஷவ் நீ என்ன தெரியுமா பண்ணக்கூடாது. இது பாரு, இது ரெண்டுத்தையும் சேர்க்கக்கூடாது. இது சேர்க்கக்கூடாது. சரியா? கேப் இருக்கணும். உங்க எல்லாருக்கும் இந்த அக்ஷரத்தை பெருசா ஒரு தடவை எழுதி காமிக்கிறேன் பாருங்க போர்ட்ல. அப்பதான் நீங்க அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடியும். இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுல கேப் இருக்கா இல்லையா பாரு. அந்த கேப் தான் நீங்களும் கொடுக்கணும். சரியா கண்ணா? அடியேன் ஒரு தடவை வாசிச்சு காமிக்கிறீங்களா? வாசிச்சு காமிக்கிறேன் பட்டு. இப்பு கூட்டல் வெரி குட் தயா, எழுதியிருக்கம்மா. இந்த குழந்தை ஆதித்யா நன்னா எழுதியிருக்கப்பா. ஸ்ரீரங்கராமானுஜம் கிட்ட கொண்டு வாமா. மான்யா பட்டு அந்த இந்த கூட்டெழுத்து அதை ஒன்னும் ஒரு தடவை எழுதிக்காம எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, இந்த இவ்வளவு தடவை ஃபுல்லா வந்துருத்தோன்னு தோன்றது எனக்கு உங்களுடைய நோட்ல. அது ஒரு தடவை எழுதி காமிக்கலாம். மான்யா ஸ்ரீரங்க ராமானுஜம் கிட்ட கொண்டு வாப்பா. இப்பு கூட்டல் கொஞ்சம் மேல கொண்டு போ. குட் பாய் வெரி குட். இந்த குழந்தை யாரு? ஸ்ரீ கிருஷ்ண சடகோபன். நன்னா எழுதியிருக்கப்பா கண்ணா. வெரி குட். சாரங்கா கிட்ட கொண்டு வாப்பா. குட் பாய் சாரங்கா, நன்னா எழுதியிருக்கப்பா. அடுத்து இந்த குழந்தை ஸ்ரீராமன் முகுந்தன். குட் பாய். இது பாரு பட்டு, ஸ்ரீராமன் முகுந்தன். நீ பட்டு ஒரே பேர் கண்ணா.
ஸ்ரீராமன் முகுந்தன் நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இந்த இப்புக்கு மேல ஒரு கோடு போட்டிருக்க, இந்த நாக்கு மேல கோடு இல்ல, சரியா? இது மாதிரி இருக்கக்கூடாது, இதுக்கு மேல கோடு இருக்கணும், இந்த இப்புக்கு மேல கோடு இருக்கக்கூடாது. ஸ்ரீராமன் முகுந்தன் அதை மாத்திட்டு பட்டு, நான் சொல்றது புரிஞ்சுதா பட்டு? டவுட் ஏதாவது இருந்தா பெரியவா பக்கத்துல யாரா இருந்தா கூட கேட்கலாம், தப்பு இல்லை, சரியா? சொல்லுப்பா. சம்ஸ்கிருதம்ல எல்லா லெட்டர்ஸும் மேல இந்த ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போடணுமா அடியன்? எல்லா லெட்டர்லயும் போடக்கூடாது பட்டு. சில இல்ல அந்த அக்ஷரத்தை மேல அந்த தலைப்போடு போடக்கூடாது, புரியுறதா? இது நான் உனக்கு என்னென்ன அக்ஷரம்னு காமிக்கிறேன். இந்த இதுக்கு மேல தலைப்போடு இப்படி நேரம் இப்படி போடக்கூடாது, புரியுறதா? அதே மாதிரி இது வந்து இதுக்கு மேலேயே போடக்கூடாது. அது சொல்ல அடியன், அந்த அது அது அந்த ஸ்லாண்டிங் லைன் மேல ஒன்னு ஸ்லீப்பிங் லைன் இருக்கும்ல, அது அத மாதிரி இன்னொரு லெட்டர் வந்து இருக்காதா அப்படின்னு கேட்கிறேன். நீ எழுதி காமியாத, நான் பார்த்து சொல்றேன். நீ என்ன என்ன மனசுல நினைக்கிறியோ அதை எழுதி என்கிட்ட காமிக்கிறியா ப்ளீஸ்? வெரி குட் மான்யா, இப்ப நன்னா எழுதியிருக்க மான்யா, குட் கேர்ள். வெரி குட். சரி, இப்போ இந்த அக்ஷரத்தை ஒரு தடவை வாசிக்கலாம். முதல்ல வாசிக்க வேண்டியது ஆதித்யா. எழுதி காமிச்சுடு என்கிட்ட, சரியா? சொன்னேன், கிட்ட கொண்டு வா. அது கேட்க பட்டு, நீ அவசரமே படாத. உன்னுடைய டவுட் என்னன்னு நான் உனக்கு கிளாரிஃபை பண்றேன். பொறுமையா எழுதி என்கிட்ட காமி, சரியா? அடியா நீங்க பாருங்க, கிட்ட கொண்டு வா. அது வந்து எல்லா லெட்டருக்கும் போடக்கூடாது, இதுதான் சொல்றேன். இதுல என்ன இருக்கு? இது மேல வந்து இப்படி இந்த டேன போட்டு தனியா கீழே போட்டு காமிச்சிருக்கிய, இதுவா? அதான் நான் சொல்றேன். அந்த நான் எது யோசிக்கிறேன்னா, நான் காமிக்கட்டுமா? குட் பாய் ஸ்ரீராமன் முகுந்தன், நன்னா எழுதியிருக்கப்பா. கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சுச்சா? குட் பாய். இது எவ்ரி இத மாதிரி இருக்கும், ஆனா அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரைட் லைன் பாருங்க. ஆமா, இந்த லெட்டர் கரெக்ட்டா போட்டுருக்க. இது பாரு பட்டு, இது பாரு, இந்த அக்ஷரம் கரெக்ட் தான். அதுதான் நான் கேட்டேன், அந்த क्वेश्चन. அதான் பட்டு, இது கரெக்ட் தான், நீ போட்டது கரெக்ட் தான், இது புரியுறதா? ஆனா எந்த அக்ஷரத்துக்கு போடக்கூடாது அப்படின்னா, இப்ப இந்த அப்படின்னு எழுதுறதுனா இது இங்கதான் இருக்கும், புரியுறதா? குட் பாய் ஸ்ரீனிகேதன், குட் பாய். சரி, அடுத்தது இப்போ வாசிக்கணும், சரியா? இப்பு கூட்டல் ந பன, இதுதான் வாசிக்கணும். ஆதித்யா வாசிக்கணும். இப்பு கூட்டல் ந பன. வெரி குட் பாய். அனிருத் வாசிக்கணும். இப்பு கூட்டல் ந பன, வாசிப்பா. இப்பு கூட்டல் ந ம பன. ந. வெரி குட். தயாநாராயணன். இப்பு கூட்டல் ந பன. வெரி குட் கேர்ள். தீக்ஷா.
இப்ப கூட்டல்னா பினா. வெரி குட். ஹரிப்பிரியா? ஹரிப்பிரியா? வெரி குட். வெரி குட் கேர்ள். நன்னா வாச்சம்மா. கேஷவ்? அடியன் கேஷவ் வாசிமா. இப்ப கூட்டல்னா பினா. வெரி குட் கேஷவ். நன்னா வாசிச்சம்மா. அடுத்தது கிருத்தஜ்ஞன் வாசிமா. இப்ப கூட்டல்னா பினா. வெரி குட் கிருத்தஜ்ஞன். மான்யா வாசிக்கண்ணா. இப்ப கூட்டல்னா இப்பனா தான். வெரி குட் வெரி குட். நன்னா வாசிச்ச மான்யா. குட் கேர்ள். அடுத்தது சாரங்கா வாசிமா. சாரங்கா? இப்ப கூட்டல்னா பினா. வெரி குட் சாரங்கா. சாரங்கா, உன்னுடைய ஆடியோ சரியா எனக்கு கேட்கல, ரொம்ப லோவா இருக்கு. அது என்னன்னு செக் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் வீக் உள்ள. சரியா? ஸ்ரீ கிருஷ்ண சடகோபன். போன லெட்டர் கன்மியூட் பண்ணானா வாய்ஸ் வரல. வெரி குட். சாரங்கா, நீ ஏதோ பேசுறதுன்னு தெரியறது, ஆனா சரியா கேட்கலடா கண்ணா. சரியா? ஸ்ரீநிதி? இப்ப கூட்டல்னா பினா. வெரி குட். ஸ்ரீ ரங்கராமானுஜம், ஸ்ரீநிதி ரெண்டு பேரும் நல்லா வாசிச்சுங்கம்மா. வெரி குட். ஸ்ரீநிகேதன்? நான் வாசிக்கல. இப்ப கூட்டல்னா பினா. வெரி குட் வெரி குட். வாசிடா பட்டு. பாத்தன் இருக்காடியன். வெரி குட். என்ன பட்டு புரியலப்பா? இதுக்கு இன்னொரு பேட்டர்ன் இருக்கு ஆடியன். இதுக்கு ஒரே பேட்டர்ன் தான், இதுக்கு ரெண்டாவது பேட்டர்ன் கிடையாது. சரியா? ஆடியன் இன்னொரு ஆடியன் இந்த இப் இருக்குல்ல, சில டைம்ஸ் பர்ன் எழுதுவல. ஆமா, அதாவது நீ எப்படி தெரியுமா கேக்குற, இது பாரு. வெயிட் வெயிட். அந்த மேல என்னமோ ஸ்லீப்பிங் லைன் போடலைன்னா என்ன ஆகும் ஆடியன்? தமிழ் இது இந்த ஸ்லீப்பிங் லைனா? இதுவா? இல்ல அடியன், அது சொல்ல அடியன் ப இருக்குல்ல, அந்த பல ஸ்லாண்டிங் லைன், அது பல அந்த அந்த ஸ்லீப்பிங் லைன் போட மறந்து போயிட்டோம்னா என்ன லெட்டர் ஆயிடும் அடியன்? போட மறந்து போயிட்டோம்னா அது லெட்டராவே இருக்காது. அப்புறமா அது கனவுல எல்லாம் வந்து உன்னை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணும். நீங்க புரிஞ்சுக்கோ. இத பாரு, இங்க பாரு. இப்போ இது ப, இது ப அப்படின்னு இருக்குன்னா, இது ஃபுல்லா நீ எழுதினாதான் இது ப. நீ ஏதாவது மறந்துட்டன்னா இது பன்னு இருக்கவே இருக்காது. புரியுறதா? அதே மாதிரி இங்க பாரு, இந்த அக்ஷரத்துல நீ ஹாஃப் லெட்டர் எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதினாதான் இது இப்பு. இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது இப்புன்னு ஆகவே ஆகாது. புரிஞ்சுதியா? ஓகே அடியன். குட் பாய் குட் பாய். சரி, ஸ்ரீ ரங்கராமானுஜம் நன்னா வாசிச்சப்பா. ஸ்ரீநிதி நன்னா வாசிச்ச கண்ணா. ஸ்ரீநிகேதன் நீ வாசிச்சியா கண்ணா? வெரி குட் ஸ்ரீநிகேதன், நன்னா வாச்சம்மா. ஸ்ரீராமன் முகுந்தன் வாசிக்கிறியாமா? வெரி குட், நன்னா வாச்ச ஸ்ரீராமன் முகுந்தன். வர்ஷா அண்ட் சந்தியா வாசிக்கிறீங்களா? வெரி குட். வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா வாசிச்சிங்கோ. வெரி குட் வெரி குட். இப்ப வந்து இதோட இன்றைய வகுப்பு நிறைவடையாது. நம்ம நேற்றைய தினம் வந்து ராம நவமி. சரியா? நேற்றைய தினம் நம்ம வந்து சந்திக்க முடியல, ஏன்னா ஆடியன் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன், அதனால வந்து சந்திக்க முடியல. இப்போ நம்ம வந்து ராமரை நினைச்சிட்டு ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லிடலாம். சரியா? எல்லாரும் கை குப்பிக்கோங்கோ, கண்ணை மூடிக்கோங்கோ. ராமாய ராமபத்ராய ராமாய ராமபத்ராய
ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. வெரி குட். எல்லாரும் என்ன சொன்னீங்கோ? இதோடு இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்சனா. தன்யவாதः. புனர்மிலாமः.